அனைவருக்கும் வணக்கம். இது மீட்டு டிஎன்பிசி. மீட்டு டிஎன்பிசில வந்து நெறைய பேரு நம்ம தேர்வுல எதுவும் வெற்றி பெறாததுக்கு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, காரணம் சொல்றது. இது வந்து நம்ம தேர்வுல வெற்றி பெறதுக்கு முதன்மையான டிப்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு காரணம் சொல்லக்கூடாது. நம்ம டிஎன்பிசில படிக்க வந்துட்டோம் அப்டின்னா, இந்த எக்ஸாம் தான் பாஸ் பண்ணணும், நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்டிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டா, அது வந்து காரணம் சொல்லக்கூடாது. நான் பிள்ளைகள வச்சுட்டு படிக்க முடியல, ஞாபகத்துல இல்ல, நேரம் இல்ல, இந்த மாரி வார்த்தைகள் சொன்னா தயவுசெய்து நீங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ண வேண்டியதில்ல. அது உங்களுக்கு வெற்றியே குடுக்காது. உங்களுக்கு நேரம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால வந்து காரணம் சொல்ற எந்த வேலையும் நீங்க செய்யக்கூடாது. அப்படி நீங்க வந்து நான் வேற திறமைகள் இருக்கலாம் உங்கள்ட்ட. அந்த திறமையில நீங்க கவனத்த செலுத்துங்க. ஒரே சிந்தனை இதில மட்டும் தான் இருக்கணும். வேலைக்கு வேலைக்கு போனா, வேலைக்கு போயிட்டு மீதி 24 மணி நேரம் நீங்க ஒர்க்க பார்க்கறதில்ல. அதனால வந்து 8 மணி நேரத்துக்கு மேல எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. அப்படி வேலை பார்க்கல மத்த டயத்துல யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கங்க. தீவிரமா அந்த இருக்கிற டயத்துல திட்டமிட்டு படிச்சுக்கங்க. காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு கூட நீங்க 8 மணி வரைக்கும் கூட படிக்கலாம். 3 மணி நேரம் கூட படித்தால் போதுமானது. இருக்கிற 6 மணி நேரத்தில நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள பாஸ் பண்ண வச்சுருவோம். காரணம் சொல்லக்கூடாது. பிள்ளைகள வைத்துக்கொண்டு நான் படிக்க முடியல, ஞாபகத்துக்கு இல்ல, நேரம் இல்ல, எனக்கு இந்த டயத்துல இப்படி ஆயிட்டு, அப்படி ஆயிட்டு அப்படிங்கிற காரணம் சொல்லவே கூடாது. அந்த காரணம் சொன்னீங்கன்னா, நீங்க வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியவே முடியாது. அது இந்த காரணம் வந்து உங்கள தடுத்துரும். புரியுதா? நீங்க சொல்ற அந்த மனசுல நம்ம அடிக்கடி பேசுற வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு பலன் குடுத்துரும். அதனால வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, 100% கரெக்ட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுவோம்ன்னு பார்த்தா, இந்த ஜென்மத்தில நடக்காது. அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த எழுதிட்டு போயிட்டு, நல்ல மனதோட, நல்ல தெளிந்த மனதோட போனோம்னா, நம்மளுக்கே ஈஸி. லாஸ்ட்டா நம்ம அந்த சேனல்ல இந்த எக்ஸாம் டயத்துல நம்ம டிப்ஸ் நெறைய சொல்றேன். அத நீங்க ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிறலாம். கவலைப்பட வேண்டியதில்ல. அப்புறம் டிவி. ஆனா இப்பொழுது டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது, அனாவசியமா நண்பர்களோட நம்ம வீண் அரட்டைகள்ல ஈடுபடுறது, இதெல்லாம் இருந்ததுன்னா, நீங்க தயவுசெய்து டிஎன்பிசி எக்ஸாம் ட்ரை பண்ணாதீங்க. சும்மா நானும் எக்ஸாம் எழுத போறேன் அப்படிங்கிறக்காக இது பண்ணிட்டு போ வேண்டாம். நம்ம சேனல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள நான் பாஸ் பண்ண வைக்கிறேன்னா, இந்த விஷயமெல்லாம் இருக்கக்கூடாது. காரணம் சொல்லக்கூடாது. இப்ப நீங்க நம்ம இந்த டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு ரூ. 1000 பணம் கட்டணம் வாங்கிக்கிட்டு தான் பண்ண போறோம். நெறைய டெஸ்ட் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் வைக்க போறோம். அதுக்கு வந்து நீங்க இதெல்லாம் இருந்ததுன்னா, தயவுசெய்து நம்ம அது பணத்துக்காக பண்ணல. நீங்க பணம் குடுத்தா தான் நீங்க நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவீங்கங்கிறதுக்காக நான் அத செய்றேன். நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு திருப்பி அந்த பணத்தையே குடுத்துருவோன்ட்டு தான் நான் பண்ண போறேன். ஆனா, இது மாரி அந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இதில இணைய வேண்டாம். நம்மோடு இணைந்து செயல்பட வேண்டாம் என்று தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனல் கூட நீங்க பாருங்க. அதனால ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஜெனரல் நாலேட்ஜ் டெவலப் ஆகும். இருந்தாலும் இதெல்லாம் நீங்க இருந்துச்சுன்னா, இதுக்கு நீங்க வந்து காரணம் சொல்லக்கூடாது. எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாது. நான் வேலைக்கு போ வேண்டியதா இருக்கு. நான் தான் குடும்பத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. நானும் இப்படி தான் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். இது மாரி 4, 5 வேலை எக்ஸாம் பாஸ் பண்ணேன். என்ட்ட செல்ஃபோன் கூட இப்ப நான் வச்சில்ல. செல்ஃபோனு நண்பரோட உரையாடல் தவிர்க்க வேண்டும். ஏன்னா இந்த யூடியூப் சேனல் இந்த விஷயம் தான் டிஎன்பிசி சேனல் எந்த சேனல்னாலும் பாருங்க. என் சேனல் தான் பார்க்கணும்னு சொல்லல. எத பார்த்தாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா உள்ளத பாருங்க. தீவிரமாக படிக்க வேண்டும் என்ற எண்ணம். நம்ம வந்து தீவிரமா படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு 3 மணி நேரம் ஆழ்ந்து ஒரு விஷயத்த நம்ம படிக்கணுங்கிற விஷயத்துக்காக படிங்க. எப்பயும் பணத்த நோக்கி ஓடுனா பணம் நம்மள்ட்ட வராது. ஒரு வாழ்க்கையோட நோக்கத்த நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும். வாழ்க்கையில நோக்கம் ரொம்ப முக்கியம். நான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற தீவிரமா படிக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் வேண்டியதில்ல. ஒரு 3 மணி நேரம் டெய்லி படிச்சீங்கனாலே போதுமானது. சிலபஸ் ஆனா ஃபாலோ பண்ணணும். என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதான் நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். சிலபஸ நீங்க ஃபாலோ பண்ணியே ஆவணும். 12,00,000 பேர் விண்ணப்பிக்கிறார்கள். எனக்கா வேலை கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா 12,00,000 பேரும் உங்கள மாரி தீவிரமா படிச்செல்லாம் வரணும்னா 12,00,000 நீங்க மத்தவங்கள நீங்க கேர் பண்ணவே கூடாது. பயிற்சி மையம் சென்று படித்தால் தான் வெற்றி பெறலாம் என்ற கருத்து. இதுவும் தவறு. இந்த 12,00,000 பேரு தான் விண்ணப்பிக்கிறாங்க. 1,00,00,000 பேர விண்ணப்பிக்கட்டும். ஆனா உங்களுக்கு நமக்கு வேலை உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை தான் உங்கள உயர்த்தும். நீங்க அது மாரி வேலை கிடைச்ச மாரி ஃபீல் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம வந்து படிக்கணும். எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த இது வந்து என்னன்னா, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம். நெறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில படிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். நம்ம வேலைக்கு போணும், சம்பாரிக்கணும் அப்படி இப்படின்னு நெனச்சு படிச்சீங்கன்னா, அது நம்ம நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில படிச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வேலைக்கு போலாம். ம். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண விஷயமும் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் தீவிரமா படிக்கிறது, செல்ஃபோன யூஸ் பண்ண மாட்டேன். இது மாரி நெறைய விஷயங்கள் நான் யூஸ் பண்ணேன். அதெல்லாம் பிறகு சொல்லி தரேன். இப்போ வந்து இது காரணம் மட்டும் சொல்லாதீங்க. தயவுசெய்து எனக்கு வந்து அது இல்ல, இது இல்ல, இப்படி ஆயிட்டு, அப்படி ஆயிட்டு. இந்த காரணம் சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நீங்க படிக்க முடியாது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.